இதுதான் வந்து அருள்மிகு ஸ்ரீ திரிசூலநாத சுவாமி திருக்கோயிலோட என்ட்ரன்ஸு. நாங்கள் போன அன்றைக்கி என்ன விசேஷம்னா, அன்றைக்கி தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு கோவிலில். அன்றைக்கி பிரதோஷமும் கூட, கும்பாபிஷேகமும் ஆயிருக்கு, சிவபெருமானுக்கு விசேஷமான பிரதோஷமும் அன்றைக்கி எங்களுக்கு அவரை பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. மிகப்பெரிய புண்ணியம் தான் நினைக்கிறேன். கும்பாபிஷேகத்தை அன்றைக்கி நம்ம கோவிலுக்கு போகும்போது கும்பாபிஷேகத்தை நம்ம பார்த்தாலே நமக்கு பல கோடி புண்ணியம் கிடைக்கும். கும்பாபிஷேகத்தை அன்றைக்கி 30 முக்கோடி தேவர்களோட ஆசி நமக்கு கிடைக்கும். எந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்குதோ அந்த கோவிலில் 30 முக்கோடி தேவர்களும் வந்து வழிபடுவாங்கன்னு சொல்லப்படுது. அதனால் நம்ம அந்த கும்பாபிஷேகத்துக்கு போகும்போது நமக்கு அந்த தேவர்களோட ஆசையும் சேர்ந்து கிடைக்கும். அப்படி போக முடியாதவங்க அந்த கும்பாபிஷேகம் நடந்ததுலேருந்து 48 நாள் அந்த மண்டல பூஜைன்னு சொல்லுவாங்க, அதில் கலந்து கொண்டு நம்ம வந்து நன்மை பெறலாம். கும்பாபிஷேகத்துக்கான பலன் அன்னைக்கு போனால் எப்படி கிடைக்குமோ அதே அந்த 48 நாட்களுக்குள்ள